ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டு பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீவேல்யூஷன் இது எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு நினச்சிருப்பீங்க. இந்த கீ ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருக்காங்களா அப்படி இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். சப்போஸ் வந்து இல்லாத பட்சத்தில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இயர் 2025 பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கீ ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ன மாதிரியான கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர்ஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது 1 மார்க்ஸ் நமக்கு தெரியும். 8 1 மார்க்ஸ் வந்து இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து 2 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் ஹூ டிஸ்கவர்டு அந்த மெண்டலிசம் அப்படிங்கிற கொஷின் இது ஜெனட்டிக் லெசனில் வரும். இதில் 3 ஆன்சர்ஸ், இதில் 2 எழுதியிருந்தாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஃபைட்டோ ரெமிடியேஷன் அப்படிங்கிற கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் மேலே இருக்கக்கூடிய ஆன்சர் அல்லது கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் பிளான் டு பிரிங் அபவுட் ரெமிடியேஷன் ஆஃப் என்வாரன்மெண்டல் பொல்யூட்டன்ட் அப்படி எழுதியிருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. என்சைம்ஸ் ரெக்யூர்ட் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இங்கே 3 என்சைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 எழுதினாலுமே உங்களுக்கு 2 மார்க்ஸ். சரிங்களா? அதனால் படிக்கிறப்ப தெளிவாக இதெல்லாமே ஈஸியான கொஷின்ஸ். அதே போல் எம்ப்ரியாய்ட்ஸ் வந்து 5th லெசன்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கேலஸ் பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த எம்ப்ரியாய்ஸ் வந்து கேலஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆகி சொமேட்டிக் எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு பேர் தான் எம்ப்ரியோ. அப்படி எழுதியிருந்தாலும் சரி, இல்லை ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பிரமிட் ஆஃப் எனர்ஜி நம்மளுடைய புக்ஸில் இருக்கக்கூடியது அந்த 2 மார்க்ஸ் அதை வந்து எழுதியிருக்கணும். அதுக்கடுத்து மைக்ரோபியல் இனாகுலண்ட்னா என்ன, சாயில் ஃபெர்டிலிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. இந்த கீழே ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 பாயிண்ட்ஸில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து ஜெனட்டிக் மேப் அப்படிங்கிற கொஷின். சரிங்களா? ஜெனட்டிக் மேப்னா என்ன, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதோட யூசஸ். சரிங்களா? ஜெனட்டிக் மேப்புக்கு 1 மார்க்கு, யூசஸுக்கு 2 மார்க்கு. அதுக்கடுத்து க்ரையோ ப்ரெஷரேஷன் பாருங்கள். இங்கே வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த 3 லைனில். இது எல்லாமே நீங்கள் வந்து எழுதியிருக்கணும். -196 டிகிரி செல்சியஸ்னு இருக்கணும். அந்த எதெல்லாமே வச்சு பாதுகாக்கிறாங்க, புரோட்டோபிளாஸ்டா, செல்ஸா, டிஷ்யூஸா, ஆர்கனல்ஸா, இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், எழுதியிருக்கணும். அது எழுதுனா உங்களுக்கு 3 மார்க்ஸ். அதுக்கடுத்து ஹேபிடேட் நிச்சு 3 பாயிண்ட்டுக்கு 3 மார்க் நம்ம புத்தகத்திலே இது வந்து இருக்குது. அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் ஹெல்ப் இன் மெயின்டைன் த கிளைமேட் இது பார்த்தீங்கன்னா ஏதாவது 3 பாயிண்ட். சரிங்களா? அல்லது ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது ரிலேட்டடாக எழுதியிருந்தாலும் சரி அல்லது இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் நீங்கள் படம் வரைஞ்சிருந்தால் 2 மார்க்ஸு, பார்ட்ஸ் லேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க்ஸ், மொத்தம் 3 மார்க்ஸ். அதுக்கடுத்து 5 மார்க் பாருங்கள். சிங்கிள் செல் ப்ரோட்டீன் டெஃபினேஷன் எழுதியிருந்தால் 1 மார்க்கு. அதுக்கடுத்து அதுக்கான ஆன்சர்ஸ் ஏதாவது 4 பாயிண்ட் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க், மொத்தம் வந்து 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து மில்லட்ஸ்னால் என்ன அப்படின்னு டெஃபினேஷன் எழுதியிருந்தால் அது 2 மார்க். சரிங்களா? ஆர்ஜின் எங்கே ஆர்ஜின் ஆனிச்சு அந்த இதுதான் இருக்கும் இன்ட்ரோடக்ஷனில். டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ். அதுக்கடுத்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டு என்ன எக்ஸாம்பிள் எழுதினீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டோட நேம் எழுதினீங்கன்னா அதுக்கு 1 மார்க். எக்ஸ்ப்ளனேஷன் எழுதினீங்கன்னா 2 மார்க்கு. டயக்ராம் எழுதியிருந்தீங்கன்னா 2 மார்க். இது அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் டயக்ராம் ரெண்டுத்தில் எதனாச்சும் இருந்தால் கூட போதும்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஸ்டெப்ஸ் எழுதினீங்கன்னா 4 மார்க்கு. டயக்ராமுக்கு வந்து என்னது 1 மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பாட்னிக்கு. அதுக்கடுத்து பயோசுவாலஜி பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மார்க்ஸு. 2 மார்க்ஸ் பாருங்கள். கோல்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி இதில் வந்து ஒரு 4-5 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 10வது கொஸ்டின்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 2 பாயிண்ட்டுக்கு 2 மார்க்கு. 11 டயக்ராம் எழுதி ஏதாவது 2 பார்ட்ஸ் வரையணும். அது வந்து டயக்ராமுக்கு 1 மார்க்கு, பார்ட்ஸுக்கு 1 மார்க். சரிங்களா? 2 பார்ட்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 12வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா எத்தனால் அந்த இது பற்றி கேட்டிருக்காங்க. 13 சமீர். அதுக்கடுத்து 14 இது 2 பாயிண்ட்டுக்கும் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 15வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து 2 மார்க்கும், அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து 1 மார்க், மொத்தம் 3 மார்க்கு. அதுக்கடுத்து பிளாசண்டா இஸ் அன் எண்டோக்ரைன் டிஷ்யூ ஏன் அப்படின்னு எழுதுனா அதுக்கு 1 மார்க்ஸு. மற்ற 2 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2 மார்க்கு, மொத்தம் 3 மார்க்கு. அதுக்கடுத்து சொல்யூஷன் ஃபார் வேஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதினீங்கன்னா 1 மார்க்கு, மற்றதுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதர் ரிலவெண்ட் ஆன்சர்ஸ் மேபி ஆல்சோ கிவன் மார்க்ஸ். சரிங்களா? அதர் ரிலவெண்ட்டாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. 18 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கீயில் சரியாக தெரியல. இதில் ஏதாவது 3 பாயிண்ட் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸு.
அதுக்கடுத்து 19வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு ரிசர்வ் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னென்னு எழுதுனா 1 மார்க்ஸு, அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு வந்து 2 மார்க்ஸு, மொத்தம் 3 மார்க்ஸு. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எனி 5 பாயிண்ட் எழுதியிருந்தா 5 சரிங்களா. இது வந்து சரியாக தெரியல, அடுத்த கீ வந்து தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஹார்டி வெயின்பெர்க் அந்த இதுக்கு வந்து 5 பாயிண்ட் எழுதிங்கன்னா 5. 21ல் பாருங்கள் குரூப்பு ட்ரக்கு எஃபெக்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் சரிங்களா. இந்த கொக்கைன், நிக்கோட்டின் அண்டு டொபாக்கோ இது எல்லாமே எழுதின அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று எழுதியிருந்தாலுமே போதும். அதேமாதிரி ஆல்கஹால் அந்த இதெல்லாமே எழுதியிருக்காங்க தெரியுங்களா, அதில் ஏதாச்சும் ஒன்று எழுதியிருந்தால் போதும். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் சிங்கமி சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க, எனி 5 பாயிண்ட் எழுதியிருந்தால் போட்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்கெட்டிங்க்கும் 1/2 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1/2 மார்க், மொத்தம் வந்து 5 மார்க். சப்போஸ் நீங்கள் வந்து சப்கெட்டிங் போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுறதுனாலும் உங்களுக்கு வந்து 1/2 மார்க் தான் குறைப்பாங்க, மீதி 1/2 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கொடுத்துருவாங்க. இது வந்து பயாலஜிக்கான ஆன்சர்ஸ் கீ. உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டுக்கு வந்து வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதோட பிடிஎஃப் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். இது சுவாலஜி தெளிவாக இல்லை, தெளிவான கீ ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிச்சின்னா நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டடீஸ்க்கோ அல்லது வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.